ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களை எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்தின் 19ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுக்க இருக்கின்றோம். கடந்த பகுதியில் தந்தை அவர்கள் மிகவும் அழகாக விளக்கமாக சொன்னார். குழந்தை வளர்ப்பிலே பெற்றோரின் பங்கு என்னவாக இருக்கின்றது என்பது, நல்ல முறையில் வளர்த்த குழந்தை எவ்வாறாக இருக்கும், ஒருவேளை கடமையை செய்ய தவறினால் அப்சலோமை போல குழந்தைகளை நாம் சந்திக்க நேரிடுமே, அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட தந்தையின் பாசத்தோடு தாவீது என்ன செய்தார், அரசனின் கடமையோடு தாவீது என்ன செய்தார், என்ன செய்ய தவறினார், கூட இருந்தவர்கள் எப்படி நெறிப்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் நாம் கடந்த பகுதியில் சந்தித்தோம். இனி இந்த பகுதியிலே அந்த மகனை இறப்பை கையாள வேண்டும், அரசியும் கையாள வேண்டும், எவ்வாறாக தொடர்ந்து செல்ல இருக்கிறார் என்பதை தந்தையிடமிருந்து விளக்கங்களுக்கு அறிந்து கொள்வோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஒரு அழகான முன்னுரை கொடுத்தீங்க, அருமையான முன்னுரை கொடுத்தீங்க. கரெக்டாக நீங்களே எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணிட்டீங்க பியூட்டிஃபுல்லாக. அது பல சமயத்தில் நம்மளுக்கு உதவியாக இருக்கிறது, அடுத்த தொடர்ந்து போவதற்கு மிக உதவியாக இருக்கிறது. தேங்க்யூ சாமி. இந்த 19ஆம் அதிகாரத்திலே ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. நம்பிக்கைக்குரிய ஒரு படைத்தளபதிக்கும் பாசத்துக்குரிய ஒரு தந்தைக்கும் இடையான ஒரு போராட்டத்தை நாம் பார்க்கிறோம். அதுதான் யோவாபு தாவீதை கண்டித்தல். அரசன் தாவீது, யோவாபு படைத்தலைவன். ஒரு படைத்தலைவன் அரசனை கண்டிக்கிறான் என்பது பற்றிய செய்தி நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் உண்மை என்பது என்ன என்பதை பார்த்தோம் என்றால் அதனுடைய அர்த்தம் நமக்கு தெளிவாக புலப்படும். அது வாசிப்போமே. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே துயரமானதாக மாறி போயிற்று. போரில் இருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களை போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். அரசர் தம் முகத்தை மூடிக்கொண்டு, என் மகன் அப்சலோமே, அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று குரல் எழுப்பி அழுது கொண்டிருந்தார். இப்போ ஒரு அழகான ஒரு போர் முடிந்த ஒரு சூழலை ஆசிரியர் படம் எடுத்து காட்டுகிறார். போர் முடித்து போது 3 காரியங்கள் நடைபெறும். ஒன்று, அரசர் வெற்றி பவனியிலே ஒலிவ கிளைகளை கைகளில் ஏந்தி கழுதையின் மேல் அமர்ந்து முதல்ல வருவார். வழியில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இனிப்புகளை வீசி எறிவார்கள். அந்த படைவர்கள் எல்லாம் இந்த மகிழ்ச்சி என்ற வாழ்த்துளையை பெறுவார்கள். அதற்கப்புறம் அடிமைகள், அதுக்கப்புறம் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் கொண்டு வரப்படும். இப்படி ஒரு பவனியாக வரும். ஆனால் அன்னைக்கு என்ன ஆகுதுனாக்க டோட்டலாக மாறி போகுது. அரசன் போர்க்களத்திற்கு போனான். ஆனால் அரசன் போர்க்களத்துக்கு போகவில்லை. அரசனுடைய படை தளபதிகள் போர்க்களத்துக்கு போனார்கள். திரும்பி சொன்ன பொழுது, மகன் இறந்து விட்டான், எதிராளி என்கிறவன் வேறு யாருமல்ல, சொந்த மகன், அவன் இறந்துபட்டான் என்று கேள்விப்பட்டவுடன் தாவீது உள்ளம் உடைந்து நொறுங்கி போய், ஐயோ என் மகன் அப்சலோமே, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அவர் கதறி முகத்தை மூடிக்கொண்டு மேல் மாடியார் எல்லாம் சரி கீழே அழுது கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே என்னாச்சு, அப்படி சுச்சுவேஷனே மாறிப்போச்சு. அரசர் அழுகிறாரு, புலம்புறாரு. அப்போ நாம் இப்போ இந்த போர் பெற்ற வெற்றியினுடைய மகிழ்ச்சி கொண்டாடப்படவில்லை. ஏதோ அழகாக சொல்கிறாங்க, போரிலே புறமுதுகிட்டு ஓடுகிறவர்களே போல அவங்க அப்படி யாருக்கும் தெரியாமல் சத்தப்படாமல் வீட்டில் வராங்க. அந்த வெற்றி இல்லை, ஆரவாரம் இல்லை, அக்களிப்பு இல்லை, ஓசன்னா இல்லை, அப்படி மறைவாக வந்துகிறார்கள். இப்போ தான் யோவாபு செயல்படுகிறார். மிக அருமையான ஒரு படை தளபதி, நேர்மனம் கொண்டவர், கூறிய சிந்தனை உடையவர், ரொம்ப அழகாக செயல்படுகிறார். அவருடைய வார்த்தையை பார்ப்போம். அப்பொழுது யோவாபு அரசர் இருந்த வீட்டிற்குள் வந்து அவரை நோக்கி, உன் உயிரையும் உன் புதல்வர் புதல்வியரின் உயிரையும் உன் மனைவியரின் வைப்பாட்டியரின் உயிரையும் காத்த உன் பணியாளர் அனைவரையும் இன்று தாழ்வடைய செய்துவிட்டீர். உம்மை வெறுப்பவர்களுக்கு அன்பு செலுத்தி உமக்கு அன்பு செலுத்துபவர்களை நீர் வெறுப்பதால் படைத்தலைவர்களோ பணியாளர்களோ உமக்கு ஒரு பொருட்டில்லை என்பதை இன்று எடுத்து காட்டிவிட்டீர்.
இன்று அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவருமே மடிந்திருந்தால் உமக்கு அது பிடித்திருக்கும் என்பதையும் நான் இன்று புரிந்து கொண்டேன். எனவே இப்பொழுது எழுந்திரும், வெளியே சென்று உம் பணியாளர்கள் மகிழ்ச்சியுமாறு பேசும். ஏனெனில் ஆண்டவர் மேல் ஆணை, நீர் வெளியே வராவிட்டால் ஒரு மனிதனும் இன்றிரவு உம்மோடு தங்க மாட்டான். உம் இளமை முதல் இன்று வரை உமக்கு ஏற்பட்ட அனைத்து தீமைகளை விடவும் இந்த தீமை கடுமையாக இருக்கும் என்று கூறினார். அருமையான ஒரு இது. யோவாபு கை தேர்ந்த ஒரு ராஜதந்திரி, ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அந்த மார்க் ஆண்டனி ஸ்பீச்சஸ் இருக்கு இல்லைங்களா, மார்க் ஆண்டனி ஸ்பீச்சு வந்து சீசருடைய இரவு பிறகு அது போன்ற ஒரு அழகான ஒரு பேச்சை வந்து அங்கே பேசுகிறா அப்படி யோவாபு. அதே போல் இந்த இடத்துல 3 காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, யோவாபு ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரியாக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு அழகான பேச்சை, ஒரு அழகான ஒரு உரையை அவர் தயாரித்திருக்கிறார். அந்த உரை வந்து யாருடைய மனதையும் கலங்கடிக்காமல் அதே சமயத்தில் செய்ய வேண்டியதை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்துகின்ற ஒரு அறவுரையாக அது அமைக்கிறது. இரண்டாவது. மூன்றாவது, யோவாபு அவருடைய பேச்சு தொனி வந்து மிக அழகான ஒரு பேச்சு தொனி. யாருக்கு கம்பேர் பண்ணி அழகாக வந்து ஒப்பிட்டு எது முக்கியம் என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு அழகான ஒரு பேச்சு திறனாளியாக அவர் அமைக்கிறார். முதல்ல பாருங்களேன், அவர் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து மகனே அப்சலோமே என் மகனே நீங்கள் சொன்னனால உங்களுடைய மனைவியர், புதல்வியர், அப்புறமேட்டு வைப்பாட்டியர், அப்புறமேட்டு உங்களோடு உடன் உழைக்கிறவர்கள், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாருடைய உயிரும் வந்து எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது, அப்சலோமுடைய உயிர் தான் பொருட்டுன்னு நீங்கள் நினச்சி எங்களை காப்பாற்றிக்கிறீங்க. 2வது பாயிண்ட் சொல்கிறார். அதோட இப்போ ஒரு வேளை வந்து நான், அபிஷாயி, அப்புறம் இத்தாயி இருக்கிற எல்லாரும் ஒட்டுமொத்த பேரும் செத்துருந்தா கூட உங்களுக்கு பரவாயில்லாம், இவன் அப்சலோம் வந்து உயிரோடு இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 2வது, எவ்வளோ அழகான ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை பாருங்கள், அது போடுறாரு. 3வது தான் வந்து உங்களுக்கு ஒரு எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, எதுவுமே ஒரு பொருட்டு இல்லை, அப்சலோம் மட்டும் தான் பொருட்டுன்னு நீ காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே தாவீதுக்கு வந்து பளிச்சுன்னு உரைக்குது. இது வந்து 2 காரணங்களுக்காக சொல்கிறோம். ஒன்று வந்து என்னன்னாக்க, தாவீது காலத்தில் அப்சலோம் கொலை செய்யப்பட்டது எப்ராயிம் காடுகளுக்குள்ளாக தாவீதினால் அல்ல என்பதை ஆசிரியர் மிக தெளிவாய் கோடிட்டு ஆகுகிறார். அரச பதவிக்காக தன் மகனையே கொன்றான் என்ற ஒரு அவப்பெயர் தாவீதுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவ்வளோ அழகான ஒரு நீட்டமான ஒரு செய்தியை, நெடிய செய்தியை அவர் உள்ளே வைத்து அதிலே தாவீதை பற்றிய செய்தியை கொண்டு வருகிறார். அப்புறமேட்டு அதே மாதிரி போய் மகிழ்ச்சியோடு பணியாளர்களிடமும் போர் வீரர்களிடம் பேசுங்க, அப்போ தான் வந்து எல்லோரும் உங்களோட தங்குவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி மகிழ்ச்சியோடு பேசி சந்தோஷமாக வந்து இந்த போர் வெற்றி நீங்கள் கொண்டாடலை அப்படின்னாக்க எல்லாரும் போயிடுவாங்க. இது இத்தனை நாள் நடந்த துன்பத்தை விட இப்போ நடக்கிற துன்பம் வந்து உங்களுக்கு மிக கொடுமையானதாக இருக்கும். யார் வேணாலும் கை வைப்பாங்க, யார் வேணாலும் உங்கள் மீது ஆயுதம் ஏந்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த ஸ்பீச்சை வந்து ரொம்ப அருமையான ஸ்பீச்சு, அருமையான ஒரு தேர்ந்த ராஜதந்திரி போன்ற ஒரு பேச்சை அவர் பேசி அரசுடைய மனதை மாற்றுகிறார். அடுத்து பாசுமே, அரசர் எழுந்து வாயிலில் அமர, இதோ அரசர் வாயிலில் அமர்ந்துள்ளார் என்று அனைவருக்கும் சொல்லப்பட்டது. வீரர்கள் அனைவரும் அவர் முன் வந்தார்கள். இதற்கிடையில் இஸ்ரேலர் தம் வீடுகளுக்கு தப்பியோடினர். அப்பொழுது இஸ்ரேல் குலங்களின் மக்கள் அனைவரும் வாக்குவாதம் செய்து, நம் எதிரிகளின் கையினின்று அரசர் நம்மை விடுவித்தார், பெலிஸ்தேரின் கையினின்று நம்மை விடுவித்தவரும் அவரே, அப்சலோமின் பொருட்டு இவர் இப்போது நாட்டினின்று வெளியேறியுள்ளார், நம்மை ஆளுமாறு நாம் திருப்பொழிவு செய்த அப்சலோமோ போரில் இறந்து விட்டான், இனி நீங்கள் அரசரை திரும்பி அழைத்து வராமல் வாழாவிருப்பதேன் என்று கூறிக்கொண்டார்கள். ரொம்ப வந்து நகரை விட்டு அழுது புலம்பி மனிதர்களோடு வெளியேறியது தாவீது மீண்டும் அரசுக்குள்ளே வருகிறார். அந்த 2-3 செய்தி சொல்ல பார்க்கணும். இதில் வந்து முக்கியமான சமயங்களிலே நீதி வழங்கும் போதோ அல்லது வந்து அரசவையினுடைய குற்றங்களை விசாரித்து தீர்ப்பு சொல்லும் போதோ அரச வாயிலே வந்து அமர்வார். அப்போ பிரதிவாதம் சொல்லப்பட்டு அவர் தீர்ப்பு வழங்கப்படும். அதே போல் அரசர் வந்து அரச வாயிலில் வந்து அமர்கிறார். எல்லா மக்களும் ஒன்று சேர்கிறார்கள். ஒன்று சேர்ந்து அவர்களுக்கிடையான பேச்சு நடக்கிறது. இப்போ வந்து அதில் வந்து 2 காரியம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து பெலிஸ்தேரின் கரங்களிலிருந்து விடுவித்தவர் யார்? நம்ம அரசர் தான். எதிரிகளுடைய கரங்களிலிருந்து விடுவித்தவர் யார்? நம்ம அரசர் தான். இப்போ அப்சலோமுடைய கரங்களிலிருந்து நம்ம விடுவித்தவர் யார்? தான். இப்போ இந்த நேரத்தில் அப்சலோம் இறந்து விட்டான்.
அப்போ இந்த நகரை கூட்டு போய் அரசராக்க வேண்டியது அரசராக மீண்டும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகிறது என்று சொல்லி திரும்பி கூட்டு போகிறாங்க. அதான் அந்த பகுதியை நம்ம பார்க்கணும். 11ஆம் வசனத்தை வாசிப்போமே. அரசர் தாவீது குருக்களான சாதோக்குக்கும் அபியாத்தருக்கும் ஆள் அனுப்பி கூறியது, யூதாவின் பெரியோர்களிடம் இவ்வாறு கேளுங்கள், அரசரை தம் அரண்மனைக்கு திருப்பி அழைப்பதற்கு நீங்கள் ஏன் பின்வாங்க வேண்டும்? ஏனெனில் இஸ்ரேல் அனைவரின் பேச்சும் அரசை எட்டிவிட்டது. நீங்கள் என் சகோதரர்கள், நீங்கள் என் எலும்பும் சதையும் ஆனவர்கள். அரசரை திரும்பி அழைப்பதற்கு நீங்கள் ஏன் எல்லாருக்கும் இறுதியில் வர வேண்டும்? அமாசாவிடம் இவ்வாறு கூறுங்கள், நீ என் எலும்பும் சதையும் அன்றோ? யோவாபுக்கு பதிலாக நீ என் முன்பாக எந்நாளும் படைத்தலைவனாய் இராவிட்டால் கடவுள் என்னை தக்கவாறும் அதற்கு மேலும் தண்டிக்கட்டும். யூதா வீரர்கள் அனைவரின் உள்ளங்களையும் அவர் இவ்வாறு இணங்கச் செய்து அவர்களை ஒருமனப்படுத்தியதால் அவர்கள் அரசரிடம் ஆள் அனுப்பி, நீரும் உன் பணியாளர்கள் அனைவரும் திரும்பி வாருங்கள் என்று கூறினார்கள். என்ன பாருங்க, இப்போ இந்த பகுதி இப்போ 11ஆம் வசனத்துல அரசர் ஏன் திரும்பி வரணும்னு இருக்காரு காரணங்களை சொல்லுகிறார்கள். அரசர் ஏன் திரும்பி வரணும்னு சொல்கிறாங்க. அது இரண்டாவது இஸ்ராயல் மக்கள் ஒரு சிலர் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கடைசியில் வராங்க. ஏன் இப்படி வரீங்க? அவங்களுடைய தலைவர் அரசர் தானே. அப்சலோம் நடுவிலே வந்தவன் நடுவிலே போய்விட்டான். அந்த அப்சலோம்னால் உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்க போகக்கூடாது. எல்லா வெற்றிகளையும் கொண்டு வந்ததும் எல்லா வெற்றியினுடைய மையமாகவும் இருந்தது தாவீது மட்டும்தானே. அவர் அழைத்து வருவது உங்களுடைய தகுதியாகவும் நீதியாகவும் இருக்கிறது. அதை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் வளர இருக்கணும். 15ஆம் வசனத்தை வாசிப்போமே. அரசர் திரும்பி யோர்தான் வரை வந்தார். யூதாவினர் கில்கால் வரை சென்று அரசரை சந்தித்து அவர் யோர்தானை கடக்கச் செய்தனர். பாகுரிமை சார்ந்த பென்யமீனான கேராவின் மகன் சிமையி யூதாவினரோடு அரசர் தாவீதை சந்திக்க விரைந்தான். அவனோடு பென்யமீர் 1000 பேர் இருந்தனர். சவுல் வீட்டு பணியாளராகிய சீபா தன் 15 புதல்வரோடும் 20 பணியாளர்களோடும் அங்கே இருந்தான். அவர்கள் அரசர் வருமுன் யோர்தானுக்கு விரைந்தார்கள். யோர்தான் என்பது நாட்டின் மையப்பகுதி. யோர்தானுக்கு இந்தாண்டு யோர்தானுக்கு அப்பால் என்று டிரான்ஸ் ஜோர்டன் என்று பகுதி முக்கியமாக இருக்குது. யோர்தானை கடந்து அவர் வெளியே போனார். தாவீது கடந்து போனார். இப்போ நாட்டை விட்டு வெளியே அரண்மனை எருசலேமை விட்டு தாண்டி வெளியே போனார் என்று. இப்போ யோர்தானை தாண்டி வரும்போது மறுபடியும் சொந்த வீட்டுக்குள்ளாக வருகிறதை போல இருக்கிறது. இந்த இடத்துல என்னன்னாக்க, சிமேயி பெஞ்சமினுடைய வம்சத்தை சார்ந்தவர். பெஞ்சமின் 1000 பேர் இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டுக்கிறாரு. அதுமாதிரி சீபா நம்ம முற்பகுதியில் நாம் சந்திச்சிருக்கிறோம். சீபா தன் 10-15 வேலைக்காரர்களோடு யோர்தானை கடக்க அவர் அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க, ஏற்கனவே தாவீதுக்கு எதிராக போர் மூண்ட இஸ்ராயலர், தாவீதோடு பணிபுரிந்த அவருடைய பணியாளர்கள், அதே போல் பெஞ்சமின் கோத்திரங்கள் மீண்டும் இன்டகிரேட்டட் ஒன்றுபட்ட ஒருமுகப்படுத்தப்பட்ட இஸ்ராயல் தாவீதின் ஆட்சி கீழ் வருகிறது என்பதை ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். சிமேயிக்கு தாவீது இறக்கும் காட்டுதலை நம்ம வாசிப்போம். அரச குடும்பத்தினரை கொண்டு வரவும் அரசரின் ஏவல்களை செய்யவும் அவர்கள் துறை வழியாக ஆற்றை கடந்தார்கள். அரசர் யோர்தானை கடக்க வருகையில் கேராவின் மகன் சிமையி அவர் முன் தொண்டனிட்டு விழுந்தான். என் தலைவரே, என் குற்றத்தை பொருட்படுத்தாதீர். என் தலைவராம் அரசர் எருசலேமை விட்டு சென்ற போது உம் பணியாளன் செய்த தீமையை நினைவு கூறாதேயும். அரசர் அதை மனதில் கொள்ளாமல் இருப்பாராக. தான் பாவம் செய்துள்ளதை உம் பணியாளன் அறிவான். இதோ இன்று யோசேப்பின் வீட்டார் அனைவருள்ளும் முதல் ஆளாக என் தலைவராம் அரசரை சந்திக்க நான் வந்திருக்கிறேன் என்று அவன் அரசரிடம் கூறினான். இப்போ சிமேயி தாவீது யோர்தானை கடந்து அந்த பக்கம் போகும்போது கல்களை வீசி எறிந்து மண்ணை வாரி அரைத்து சாபம் விட்டு தாவீதை இரத்த வெறி பிடித்தவனே என்றெல்லாம் சொல்லி விட்டார். இப்போ அந்த சிமேயி அரசனிடம் இறக்கம் காட்ட விரும்புகிறார். அவரோட போரில் தோத்துதான் நினச்சிருப்பாருன்னு தெரியல. ஆனால் இப்போ அரசர் திரும்பி யோர்தானை கடந்து எருசலேமுக்குள்ளே வரும்போது அவட மன்னிப்பு கேட்கிறார். என்னுடைய பாவங்களை நினைவு கூர்ந்தீர்களாக என்னால் அவங்க முன்னாடி நிற்க முடியாது. தயவுசெய்து என் பாவங்களை மன்னித்தருள்வீராக, பொறுத்தருள்வீராக. நானும் என் வீட்டாரும் உமக்கே பணிபுரிவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அதே போல பாருங்க, செருயாவின் மகன் அபிஷாயி ஆண்டவர் பெயரால் திருப்பலி செய்யப்பட்ட படித்திற்காக சிமையி கொல்லப்பட வேண்டாமா என்று கேட்கிறார். அது வாசிப்பேன். 22 வாசிப்பேன். அதற்கு தாவீது, சிரியாவின் புதல்வர்களே, இதை பொறுத்தவரை உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ளது என்ன?
இன்று நீங்கள் எனக்கு எதிரிகளைப் போல் நடந்து கொள்வதேன்? இன்று இஸ்ரேலில் யாரேனும் கொல்லப்பட வேண்டுமோ? இன்று நான் இஸ்ரேலின் அரசர் என்பது எனக்கு தெரியாதா என்று கூறினார். பிறகு அரசர் சிமையை நோக்கி, நீ சாக மாட்டாய் என்று கூறி அவனுக்கு ஆணையிட்டார். தன் மகனுக்கு இரக்கம் காட்டிய தாவீது தன் மகனுடைய இறப்பை கண்டு கலங்கி மனம் முடிந்து அழுத தாவீது இப்பொழுது தன் மகனைப் போல் இருக்கிற சிமேயிக்கு இரக்கம் காட்டுகிறார். அப்போதான் செருயாவின் மகன் அபிஷாயம் அரசனை பழித்ததற்காகவும் அரசனை கேவலமாக பேசியதற்காகவும் சிமேயை கொல்லப்பட வேண்டாமா அப்படின்னு கேட்கல. மகனே, அரசாள்வது நான், இந்த நாட்டின் அரசன் நான், என் கரங்களில் விட்டுவிடு, அவன் சிம்மையை சாக வேண்டாம் என்று சொல்லி இரக்கம் காட்டுகிறார். இப்போ தாவீதுடைய இரக்கமானது ஆசிரியர் ஒவ்வொரு அதிகாரத்திலும் அடிக்கோடிட்டு கொண்டே வருகிறார். அது பழைய சிமை நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது செருயாவின் நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது அபிஷாய நிகழ்வாக இருக்கட்டும், யோபின் நிகழ்வாக இருக்கட்டும், எல்லா மத்தியிலுமே தாவீதுடைய இரக்கமுள்ள ஒரு மனம், அன்பு, யாரையும் அழிக்கக்கூடாது, யாரையும் ஒழிக்கக்கூடாது, யாரையும் இது பண்ணக்கூடாது. அடுத்த செய்தி பாருங்க, மெபிபோசேத்துக்கு தாவீது இரக்கம் காட்டுதல் அடுத்த செய்தியில் அதுதான் வருது. அதுக்கு அடுத்தபடியாக பர்சிலாய்க்கு இரக்கம் காட்டுதல். இது எல்லாமே தாவீதுடைய இரக்க குணத்தை காட்டி அவருடைய மனித பண்பை மேம்படுத்தி காட்டி எல்லாருக்கும் மேலான ஒரு நல்ல தலைவராக தாவீது இருந்தார். அவர் ஒரு நிர்வாகி மட்டுமல்ல, ராஜதந்திரி மட்டுமல்ல, போர் வீரன் மட்டுமல்ல, வெற்றியினுடைய நிர்வாகி மட்டுமல்ல, மற்ற எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நல்ல மனிதராகவும் இருந்தார் என்பதை ஆசிரியர் நமக்கு அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறார். வாசிப்போம். இப்போ மெபிபோசேத்து. சவுலின் பேரன் மெபிபோசேத்து அரசரை சந்திக்க சென்றான். அரசர் புறப்பட்டு சென்ற நாளிலிருந்து அவர் நல்லமுடன் திரும்பிய நாள் வரை அவன் தன் பாதங்களை கழுவவில்லை, தாடியை திருத்தவில்லை, தன் ஆடைகளையும் வெளுக்கவில்லை. அவன் எருசலேமில் அரசரை சந்திக்க வந்தபோது அரசர் அவனை நோக்கி, மெபிபோசேத்து, நீ ஏன் என்னோடு வரவில்லை என்று வினவினார். அதற்கு அவன், என் தலைவராம் அரசே, என் பணியாளன் என்னை ஏமாற்றி விட்டான். உம்மடியான் கால் ஊனமிட்டு இருப்பதால் நானே என் கழுதைக்கு சேணமிட்டு அதன் மீது சவாரி செய்து அரசரோடு செல்வேன் என்று நான் கூறினேன். அவனோ அடியானை பற்றி என் தலைவராம் அரசிடம் அவதூறு பேசினான். ஆனால் என் தலைவராம் அரசர் கடவுளின் தூதரை போன்றவர், உமக்கு சரியெனப்படுவதையே செய்யும். என் தலைவராம் அரசரின் பார்வையில் என் தந்தையின் குடும்பத்தார் அனைவரும் சாவை தவிர வேறு எதற்கும் உரியவர் அல்லர். இருப்பினும் அடியானை உம்மோடு உணவருந்துபவர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டேன். இனி அரசரிடம் மன்றாட எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று சொன்னான். அதற்கு அரசர், இதை பற்றி இன்னும் பேசுவானேன்? நீயும் சீபாவும் நிலத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் கட்டளையிடுகிறேன் என்று அவனிடம் சொன்னார். மெபிபோசேத்து மறுமொழியாக, இல்லை, அவனே அனைத்தையும் எடுத்துக்கொள்ளட்டும். என் தலைவராம் அரசர் நலமாய் தம் வீடு திரும்பியதே எனக்கு போதும் என்று அரசரிடம் கூறினார். மெபிபோசேத்தினுடைய கதை நமக்கு நன்றாக நினைவுக்கு வரும். அவருடைய நிகழ்வுகள் இந்த வீடியத்தில் வருகிறது மிக முக்கியமான ஒன்று. தாய் போர்க்களத்தின் போது தூக்கி போட்டவன் தவறு கீழே விழ அவன் கால் ஊனமானான். மெபிபோசேத்து தாவீது கேட்கிறார், இஸ்ராயலின் சவுலின் வீட்டாரில் யாராவது இறக்கம் காட்ட வேண்டுமோ என்று சொல்லும்போது மெபிபோசேத்து என்று ஒருவர் இருக்கிறார் என்று சீபா கூறுகிறார். அவனுடையாக நிலங்களை எல்லாம் கொடுத்து அவனை பாதுகாக்கிறார். இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, அரசர் நகரத்தை விட்டு போனார் இல்லை, அப்போ நீ வந்திருக்கலாம் இல்லை, ஏன் நீ வரல, ஏன் இங்கே இருந்தன்னு நன்றாக தெரியும். சீபா அந்த போர்க்களத்து நாட்களில் சந்திப்பார். எங்கே மெபிபோசேத் என்று சொல்லும்போது அவர் இன்று தனக்கு ஆட்சி கிடைக்கும் என்று காத்திருக்கிறார் என்று நினைத்து. ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் பாருங்கள், அவன் தன் பாதங்களை கழுவவில்லை, தாடியை மழிக்கவில்லை, தன் ஆடைகளை வெளுக்கவில்லை. இதெல்லாம் உடைய இதாக இருக்குது. இதெல்லாம் துக்கத்தின் அடையாளமாக, அது தனிமை வெறுமை அடையாளமாக வைக்கிறார். சொல்கிறான், இப்போ நான் உன்னை எதுவும் பண்ண போகிறது கிடையாது, நீ உன் நிலங்கள் எல்லாம் நீ பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லும்போது, நீயும் சீபாவும் மகிழ்ச்சியோடு இரு, உங்கள் நிலங்களை உங்களுக்கே நான் தந்து விடுகிறேன் என்று சொல்லும்போது மெபிபோசேத்தால் சொல்கிறார், அடியேனை அமைதியாக விட்டால் போதும், உயிரோடு விட்டால் போதும், நீங்கள் நிலத்தை அவரே வைத்துக் கொள்ளட்டும். அரசர் நலமாக
நாடு திரும்பினால் போதும், அதுவே போதும் என்று. அப்போ வந்து இவனுக்கு உயிர் பிச்சை கிடைக்குது, இவனுக்கும் உயிர் பிச்சை வாழ்றதுக்கு வழிவகை பிறக்குது. அரசர் திரும்பி வந்து பழிவாங்க போகிறது கிடையாது. இவங்களை விட்டு அவ்வளோ உதவி செஞ்சும் வராமல் இருந்தவங்களுக்கு பழிவாங்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாமல் இவனுக்கு ஒரு இரக்கத்தை காட்டுகின்ற ஒரு தாவீதை ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார். கடைசியாக இந்த 19ஆம் அதிகாரத்துடைய இறுதி பகுதியில் 2 பேர் இருக்கிறது. ஒன்று வந்து பர்சிலாய்க்கு இரக்கம் காட்டுதல், இரண்டாவது அரசரை பற்றி யூதாவும் இஸ்ராயலும் வாதாடுதல். இந்த 2 நிகழ்வுகளை பார்ப்போம் நம்ம. கிளையாதை சார்ந்த பர்சிலாய் அரசரை அங்கிருந்து வழி அனுப்புவதற்காக ரெகோமிலிருந்து அவரோடு யோர்தானை கடந்து வந்தார். பர்சிலாய் வயது முதிர்ந்தவர், 80 வயதினர், பெரும் பணக்காரர். அரசர் மகனாயிமில் தங்கியிருந்த போது அவரின் தேவைகளை கவனித்து கொண்டவர். அரசர் பர்சிலாயிடம், இப்பொழுது என்னோடு எருசலேமுக்கு வந்து தங்கியிரும், நான் உன் தேவைகளை கவனித்துக் கொள்வேன் என்றார். அப்பொழுது பர்சிலாய் மறுமொழியாக, அரசோடு வந்திருப்பதற்கு ஏற்றவாறு நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்கப் போகிறேன்? இப்பொழுதே எனக்கு வயது 80 ஆகிவிட்டது. நல்லதையும் கெட்டதையும் என்னால் வேறுபடுத்தி சொல்ல முடியுமா? உம் அடியானால் உண்டு குடித்து சுவைக்க முடியுமா? பாடகர் பாடுகிற குரலை கேட்டு மகிழ என்னால் இயலுமா? என் தலைவரம் அரசருக்கு உம் அடியான் இன்னும் ஏன் சுமையாக இருக்க வேண்டும்? உம் பணியாளன் அரசோடு சற்று தொலைவில் யோர்தானை கடந்து வருவான். அதற்காக அரசர் எனக்கு இத்தகைய கைமாறு செய்வானேன்? உம் பணியாளனை போகவிடும். நான் என் நகரில் என் தாய் தந்தையரின் கல்லறைக்கு அருகே இறப்பேன். இதோ உம் பணியாளன் கிம்காம் என் தலைவரம் அரசரோடு அவன் செல்லட்டும், உம் விருப்பம் போல் அவனுக்கு செய்யும் என்று கூறினார். அப்பொழுது அரசர், கிம்காம் என்னோடு கடந்து வரட்டும், உம் விருப்பம் போல் நான் அவனுக்கு செய்வேன். நீர் என்னிடமிருந்து எதை விரும்பினாலும் நான் உமக்கு செய்வேன் என்று கூறினார். பிறகு மக்கள் அனைவரும் யோர்தானை கடந்தனர். அரசரும் யோர்தானை கடந்தார். பர்சில்லாயை அரசர் முத்தமிட்டு வாழ்த்தினார். அவரும் தம் இடத்திற்கு திரும்பினார். கிளையாதை சார்ந்த பர்சில்லாய்க்கு அரசர் இரக்கம் காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து பெரிய பணக்காரர். அவர் கிளையாது பகுதியில் அரசன் தங்கியிருந்த போது அவருக்கு தேவையான உணவு, உடை மற்றும் பாலாடை கட்டி உள்ளிட்ட எல்லாவற்றையும் கொடுத்து அவரை பார்த்து கொண்டவர். நல்ல உணவு, நல்ல உடை, பாதுகாப்பான இருப்பிடம் கொடுத்து பாதுகாத்தவர். அப்போ தாவீது அரசர் நன்றி காட்டும் வண்ணமாக, நீ திரும்பி என்னோடு வந்து தங்கிவிடு என்று சொல்லுகிறார். அந்த பைபிள் ரொம்ப அழகாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னுடைய வயதுக்கு ஏற்றபடி நான் வாழ வேண்டும். ஏன்னா 80 வயசாச்சு. நான் வந்து பாட்டு கேட்க முடியாது, நடனத்தை பார்க்க முடியாது, சுவையான திராட்சரசத்தை அருந்த முடியாது. என்னை வந்து அமைதியாக என் வீட்டுக்கு அனுப்பி விட்ருங்க. இங்கே இருந்து உன் பள்ளியான கிம்காம், இவனுடைய பள்ளியான கிம்காம் இருக்குன்னா அவன் வந்து எனக்கு ஏற்றவன். அவனுக்கு நீங்கள் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அது அவனுக்கு செய்யுங்க என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். அழகாக சொல்லி அவர் அந்த இடத்துல விட்டு நீங்கள் எதை விரும்பினாலும் எதை வேணாலும் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லும்போது, நான் வந்து நலமாக இருந்தாலே போதும், மற்றபடி நீங்கள் வந்து கிம்காமுக்கு எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யுங்கள், உங்கள் விருப்பம் போல் அவனை நடத்துங்கள் என்று சொல்லி அவன் கிம்காமுக்கு அந்த தன்னுடைய பரிசு பொருளை அவர் பிறகு கொடுத்துட்டு இவர் தனியாக பின்வாங்கிக் கொள்கிறார். அந்த ஒரு காட்சி அதத்தில் அறியாகிறது. 3-4 காரணங்கள் வந்து நம்ம சொல்லலாம். ஒன்று, தாவீது எந்த இடத்திலும் யாருடைய உயிரையும் பறிப்பதற்கு தவித்தவரோ துடித்தவரோ அல்ல, இரத்த வெறி பிடித்தவர் அல்ல என்பதை ஆசிரியர் திரும்ப விளக்குகிறார். ஒரு சிலரை பழிவாங்கி இருக்கலாம், பழிவாங்கக்கூடும், பழிவாங்க வேண்டும். சிமேயி அரசனை பழித்ததற்காக அவனை கொல்லாமல் விடலாமா என்று கேட்டபொழுது கூட இல்லை வேண்டாம் விட்டுடுங்க என்பதாக. அப்போ அந்த அப்சலோம் இறந்ததை ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார். அது தாவீதினால் அல்ல, தாவீது இறந்தனால் அவன் இறந்து மீண்டும் அதனால் ஆட்சியை பெற வேண்டும் என்பது தாவீதினுடைய ஆசையும் அல்ல என்பதை அடிக்கோடிட்டு சொல்லி ஆசிரியர் ரொம்ப விளக்கமாக சொல்கிறார். அதே மாதிரி இந்த இடத்துலையும் கூட அது வந்து மெபிபோசத்தை இருக்கட்டும், சிமேயா இருக்கட்டும், பர்சிலாயா இருக்கட்டும், எல்லாருக்கும் இரக்கம் காட்டி, யார் இவங்களெல்லாம் பெஞ்சமினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்காக பர்சிலா கிலியாதை சார்ந்தவர், எல்லாருக்கும் இரக்கம் காட்டி, எல்லாருக்கும் அன்பு காட்டி, எல்லாருக்கும் மரியாதை காட்டி, எல்லாருக்கும் வந்து பரிசு கொடுத்து வாழ வைக்க வந்தவராக தான் தாவீதை படம் பிடித்து காட்டுகிறார்கள். இனி இதயங்களை எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.
நாட்டினுடைய புறப்பகுதியில் இருக்கிற ஒரு சாதாரண சத்திரத்திலே ஒரு அம்மாவுடைய கரங்களிலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். சாப்பிடும்போது இன்றைக்கு நம்ம எல்லாம் நமக்கு தெரியும், எல்லாம் மீடியாவில் பார்க்குறோம், அல்லது டிவியில் பார்க்குறோம், அல்லது யூடியூப்பில் பார்க்குறோம், எல்லாமே நமக்கு தெரியுன்ற எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்தோம் என்றால் அது ஒரு மாயையான உலகம்.